ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவாத்து பண்ணி விடுறது. இது வந்து இருவாச்சி மல்லியை கவாத்து பண்ணி விடுவோம். அந்த செடி வந்து ரொம்ப மாதிரி நறுங்கி போயிருக்கு. அதாவது வளர்ச்சி அவ்வளவா இல்லை, 1-2 பூக்கள் பூக்குது. அதனால் கொஞ்சம் நுனியை வெட்டி விட்டு பார்ப்போம். ஓரளவுக்கு துளிர்கள் எடுத்து மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒவ்வொரு கிளையாக வெட்டி விடுறேன். இலைகளே ரொம்ப பொடி பொடியாக இருக்கு பாருங்கள். அதனால் நம்ம கொஞ்சம் கவாத்து பண்ணிவிடுவோம். நல்ல ஷார்ப்பான கத்திரி வச்சு வெட்டி விடுங்க. டக்குன்னு கரெக்டாக அந்த இடத்துல வெட்டுற மாதிரி வெட்டி விடுங்க. அப்போ தான் கீழே உள்ள இதுலேருந்து துளிர்கள் வரும். பாருங்கள், இன்னொரு இருவாச்சி மல்லி செடி வந்து நல்ல பூக்குது. நிறைய இது இருக்குது மொட்டுக்கள் அதில். ஆனால் இது வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டி விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வெட்டி விட்ருக்கேன். பாருங்கள், இதுக்கு உரங்கள், நீர் உரங்கள் எல்லாமே, மண்புழு உரம் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மஞ்சள் செம்பருத்தி செடி, அதுவும் இப்போ வந்து ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்குது. ரொம்ப மொட்டுக்கள் வந்து அவ்வளவா இல்லை. இப்போ தான் இலைகள் துளுத்து வருது. அதனால் இது நுனியை வெட்டி விடுவோம். இதில் ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்குது. 3 பிரான்ச்சையும் கொஞ்சம் நுனியை வெட்டி விட்டு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து 3வது பிரான்ச்சு. எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்ருவோம். இனிமேல் எப்படி தொலைஞ்சி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பக்கத்தில் மல்பெரி செடி. அதாவது மல்பெரி செடி வந்து வெட்டி விட தான் அதில் பூக்கள் வச்சு காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே கொஞ்சம் நுனியெலாம் கருகி தான் இருக்குது. கருகி போனதை நம்ம வெட்டி விட்ருவோம். இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சஸாக பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் வச்சுட்டு வருது. 1-2 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் கிளையை வந்து நம்ம வெட்டி விட நுனியை வெட்டி கிள்ளி விட்டுறணும். நுனியை வெட்டி விட்டுட்டோம்னா பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும். இது வந்து வெட்டி கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த செடியில் வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். மல்பெரி செடியில் ஒவ்வொரு பிரான்ச்சஸாக நம்ம நுனியை வெட்டி விடுவோம். பார்ப்போம். இன்னும் ஒரு 5-6 நாளில் ஓரளவுக்கு துளிர்கள் எடுத்து காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது. அதில் இப்போ இன்றைக்கி வந்து வெயில் இல்லாமல் இருந்தது காலையில் கொஞ்சம். அதான் சரி வெட்டி விடுவோம் எல்லா செடியையும் அப்படின்ட்டு கவாத்து பண்ணி விட்றேன். ஏற்கனவே பவளமல்லி எல்லாத்தையுமே கவாத்து பண்ணி விட்டாச்சு. எலுமிச்சையை மட்டும்தான் கவாத்து பண்ணணும். எலுமிச்சையும் கவாத்து பண்ணி விட்டான்னா ஓரளவுக்கு பூக்கள் ஏதாவது பிடிக்குதா பார்ப்போம். நுனியை வந்து வெட்டி விட்டு பார்ப்போம். அதையும் 5 வருஷம் ஆச்சு எலுமிச்சை செடி வச்சு. இந்த வருஷமாவது காய்க்குதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ மல்பெரியை எல்லா பிரான்ச்சையுமே வெட்டி விட்டுட்டேன். இனிமேல் மண்ணை கிளறி விட்டு ஓரளவுக்கு நம்ம உரங்கள், மண்புழு உரம் கொடுத்தோம்னா பழமரங்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து சீசன் தான் மல்பெரிக்கு. அதனால் நம்ம வெட்டி விட்டுட்டு உரங்கள் கொடுத்தோம்னா செடியில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இதில் ஃபஸ்ட்டு ரெட் கலரில் காய் இருக்கும். அதுக்கப்புறம் பழமாக கருப்பு கலரில் மாறினோடனே சாப்பிட்ணும். சிவப்பு கலரில் இருக்கும்போது புளிப்பாக இருக்கும் மல்பெரி. இது வந்து ஆன்லைனில் போட்டு வாங்கினது, செம்பருத்தி செடின்னு போட்டு வாங்கினது. மல்பெரி செடி அனுப்பி விட்டாங்க. சரி இருக்கட்டும்ன்ட்டு நானும் ஒரு 3 வருஷமாக அந்த செடியை வச்சுருக்கேன். ஃபஸ்ட் வருஷம் கொஞ்சம் காய்ச்சிது, போன வருஷம் அவ்வளோவா காய்க்கலை. இந்த தடவை காய்க்குதா என்னென்னு பார்ப்போம். கீழேருந்து ஒரு பெரிய பிரான்ச் வந்துருக்கு. பார்ப்போம், அதில் வந்து ஏதாவது பூக்கள் வைக்குதா பார்ப்போம், காயாக மாறுதான்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம மண்புழு உரம் எல்லாமே உரமாக கொடுக்கலாம். நீர் உரங்கள், கிச்சன் கம்போஸ்ட் எல்லாமே நம்ம உரமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சீசனுங்கிறதுனால ஓரளவுக்கு பூக்கள் பிடிச்சி காய்களாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி